ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு செழியனின் வணக்கங்கள். திரும்புற பக்கமெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுற ஏஐ வந்ததால் அது சார்ந்து இருக்கக்கூடிய ஐடி மற்றும் தொழில்துறை வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனால் அதே ஏஐயால் எலக்ட்ரீஷியன்கள், ஏசி மெக்கானிக்குகள், ரோபோட்டிக்ஸ் டெக்னீஷியன்கள்னு ப்ளூ காலர் வேலையில் இருப்பவர்கள் லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்கன்னா நம்ப முடியுதா? கம்ப்யூட்டர் முன்னாடி அமர்ந்து வேலை செய்பவர்களை விட கருவிகளை கையில் பிடிச்சு வேலை செய்பவர்களுக்கு தான் இன்று மவுஸ் கூடியிருக்கு. அப்படி ஏஐ யாருடைய வேலைகளை பறிச்சது, யாருடைய வாழ்க்கையை மாற்றியது அப்படிங்கிற எல்லாவற்றையும் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடந்த 2 வருஷமாக ஏஐன்னு சொல்லப்படுற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் அதிகம் பேசப்படும் ஒரு விஷயமா மாறி இருக்கு. ChatGPT, ஜெமினி, கிளாட் போன்ற ஏஐ கருவிகள் அறிமுகமான பிறகு இனி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலைகள் குறைஞ்சி ஐடி துறைகளில் ஆட்குறைப்பு அதிகரிச்சுட்டு வருது. ஆனால் இந்த ஏஐ புரட்சியின் மறுபக்கத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அமைதியான வேலைவாய்ப்பு புரட்சியும் நடந்துட்டு வருது. அது ப்ளூ காலர் எனப்படும் திறமையான தொழில்நுட்ப பணியாளர்களின் மிகப்பெரிய எழுச்சி. ஒரு காலத்தில் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கே அதிக மதிப்பும் சம்பளமும் இருந்தது. ஆனால் இன்று ஏஐ வளர்ச்சியால் களத்தில் நேரடியாக வேலை செய்யும் எலக்ட்ரீஷியன்கள், HVAC நிபுணர்கள், ரோபோட்டிக்ஸ் டெக்னீஷியன்கள், தானியங்கி இயந்திர பராமரிப்பு வல்லுநர்கள் ஆகியோரின் தேவை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. காரணம் என்னன்னா, ஏஐ என்பது வெறும் சாஃப்ட்வேர் அல்ல, மாறாக ஏஐ இயங்குவதற்கு ஆயிரக்கணக்கான டேட்டா சென்டர்கள் தேவை. அந்த டேட்டா சென்டர்களுக்கு 24 மணி நேரமும் தடையில்லாத மின்சாரம் தேவை. அதன் சர்வர்கள் அதிக வெப்பமடையாமல் இருக்க பிரம்மாண்ட கூலிங் சிஸ்டம்களும் தொடர்ந்து இயங்கணும். இந்த அமைப்புகளை நிறுவவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் ஏஐக்கு பதிலாக மனிதர்கள் மட்டுமே தேவைப்படுறாங்க. அதனால தான் இந்த ப்ளூ காலர் பணியாளர்களுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. கடந்த 4 ஆண்டுகளில் எலக்ட்ரீஷியன்களுக்கான வேலைவாய்ப்பு 242% உயர்ந்திருக்கு. தொடர்ந்து HVAC நிபுணர்கள்னு சொல்லப்படுற குளிர்சாதன மற்றும் காற்றோட்ட அமைப்பு நிபுணர்களுக்கான தேவையும் 200% அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கான தேவையும் ஒட்டுமொத்தமாக 500%க்கும் மேலே உயர்ந்திருப்பதாகவும் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு. இது சாதாரண வளர்ச்சி இல்லை, இந்திய வேலைவாய்ப்பு சந்தையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுது. இந்த மாற்றத்தை வேலைவாய்ப்பு நிபுணர்கள் லேபர் ஃபிளிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுவரை அதிக மதிப்புடையதாக பார்க்கப்பட்ட ஒயிட் காலர் அலுவலக வேலைகளை விட திறமையான தொழில்நுட்ப பணியாளர்களின் மதிப்பு என்பது தற்போது வேகமாக உயர்ந்துட்டே வருது. இந்த மாற்றம் வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல, சம்பளத்திலும் தெளிவாக தெரியுது. இந்தியாவில் திறமையான ப்ளூ காலர் பணியாளர்களின் சம்பளம் ஆண்டுதோறும் சராசரியாக 5.7% உயருது. அதே நேரத்தில் ஒயிட் காலர் அலுவலக பணியாளர்களின் சம்பள உயர்வு வெறும் 4% மட்டுமே இருக்காம். இந்த 2 துறைகளுக்கும் இடையிலான சம்பள வித்தியாசம் வேகமாக குறைஞ்சிட்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. சில சிறப்பு திறன்களை கொண்ட தொழில்நுட்ப பணியாளர்கள் ஐடி ஊழியர்களுக்கு இணையாகவும் சில சமயங்களில் அவர்களை விட அதிகமாகவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏஐ வளர்ச்சியால் சாஃப்ட்வேர் வேலைகள் முற்றிலும் மறைந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏஐயுடன் இணைந்து செயல்படும் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளின் முக்கியத்துவம் பல மடங்கு உயர்ந்திருக்கு. டேட்டா சென்டர் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், கூலிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆகிய துறைகள் அனைத்தும் அடுத்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறைகளாக மாறும்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. இத்தகைய ஏஐ வளர்ச்சி நமக்கு திறமை இருந்தால் நம்மளோட மதிப்பும் சம்பளமும் தொடர்ந்து உயரும் என்பதையே உலகிற்கு மீண்டும் ஒரு முறை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இதுபோல சுவாரஸ்யமான செய்தியோட மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஜீ தமிழ் நியூஸ். நான் உங்கள் செழியன். நன்றி, வணக்கம்.